தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதுமன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வசனங்களை வாசிப்போம். மார்க் 11 22 முதல் 24 ஆகிய வசனங்கள். மார்க் 11 22 முதல் 24 வரை. இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஜெபத்தில் எப்படி விசுவாச வார்த்தைகளை உபயோகப்படுத்துவது? தேவனுடைய வார்த்தையை எடுத்து நம்முடைய வாயிலும் இருதயத்திலும் வைத்து அந்த வார்த்தைகளை கொண்டு நம்முடைய விசுவாசத்தை எப்படி கட்டவிழ்ப்பது என்பதை குறித்து தான் இங்கே பேசி வருகிறேன். ஜெபத்திலே தேவனுடைய வார்த்தையை நம்முடைய வாயில வைத்து நம்முடைய விசுவாசத்தை ரிலீஸ் பண்ணுவதுதான் ஜெபம். அது மலைகளை கூட பெயர்க்கக்கூடிய சக்தி உள்ளதா இருக்கிறது என்பதை குறித்து நாம் இங்கே போதித்து வருகிறோம். எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்திருக்கிறாராம்? அதனால்தான் 2 பேதுரு 1:3-4 வாசித்தேன். ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான எல்லாவற்றையும், அதாவது ஜீவனுக்கும் என்று சொன்னால் நம்முடைய இந்த வாழ்வுக்கு, நம்முடைய இந்த உலக வாழ்க்கைக்கும், தேவ பக்திக்கும் என்று சொன்னால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கும் தேவையான எல்லாவற்றையும், இந்த உலக வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய ஜீவியத்துக்கும் தேவையான எல்லாவற்றையும் தேவன் எதிலே வைத்திருக்கிறாராம்? தம்முடைய வாக்கு தத்தங்களிலே அவைகளை வைத்திருக்கிறாராம். தம்முடைய வார்த்தையிலே, வாக்கு தத்தத்திலே வைத்து கொடுத்திருக்கிறார். நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் அவருடைய வார்த்தையில் இருக்கிறது. ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், அவருடைய வார்த்தை நமக்கு என்ன வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதையெல்லாம் உள்ளடக்கியதாய் இருக்கிறது. சமாதானம், சந்தோஷம், சுகம், பலன், ஆரோக்கியம், செழிப்பு, இப்படி என்று இந்த வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும், உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு தேவையான அனைத்து காரியங்களும் தேவனுடைய வாக்கு தத்தங்களிலே, தேவனுடைய வார்த்தையின் வடிவிலே தேவன் கொடுத்து விட்டார். ஏன் வார்த்தையின் வடிவிலே கொடுத்தார்? ஏன் என்று சொன்னால், அந்த வார்த்தையை எடுத்து நீங்கள் உங்கள் இருதயத்திலும் வாயிலும் வைத்து அதை ரிலீஸ் பண்ணும்போது விசுவாசமே அங்கே வெளிப்படுகிறது. மலைகளை கூட பெயர்த்து உங்கள் தடைகளை எல்லாம் அகற்றி போட்டு உங்களுக்கு தேவன் வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறவைகள் உண்டாகிறது. அதுக்காக கர்த்தர் வார்த்தையில வச்சுட்டார். அதனால தான் வார்த்தையில ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். ஜெபத்துல நம்முடைய வார்த்தையில ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தையா இருக்கும் போதுதான் ஜெபத்துல வல்லமை இருக்குது. சும்மா நாம் பாட்டுக்கு என்னத்தையாவது பேசிட்டு இருக்கிறது ஜெபம் அல்ல, என்னத்தையாவது கெஞ்சிட்டு இருக்கிறது ஜெபம் அல்ல, என்னத்தையாவது அழுதுகிட்டு இருக்கிறது ஜெபம் அல்ல. ஜெபம் என்கிறது தேவனுடைய வாக்கு தத்தங்கள்ல எனக்கு தேவையான எல்லாம் இருக்குது என்று விசுவாசித்து அந்த வாக்கு தத்தத்தை ஒரு குறிக்கோளோட எடுத்து பர்பஸ்ஃபுல்லா, பெரிய குறிக்கோளோட, அதுலதான் எல்லாம் இருக்குது எனக்கு வேண்டியதெல்லாம் சொல்லி அந்த வார்த்தைக்கு போய் அதுல இருந்து எல்லாவற்றையும் எடுத்து என்னுடைய இருதயத்திலும் என்னுடைய வாயிலும் வைத்து என்னுடைய விசுவாசத்தை நான் கட்டவிழ்க்க வேண்டும். இதுதான் ஜெபம். ஆகவேதான் இங்கே மார்க் 11 இயேசு இந்த வாயை திறந்து நம்ம என்ன சொல்லுகிறோம் என்பதை பற்றி அவ்வளவு இதா சொல்றாரு. மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போன்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். சொல்லி சொன்னபடியே நடக்கும், சொன்னபடியே ஆகும் என்று சொல்றது, வாயில சொல்றதை பற்றி மிகவும் அதிகமாய் வலியுறுத்தப்படுகிறது. சொல்லிட்டு 23ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், ஆதலால். ஆதலால் சொன்னா போன வசனத்துக்கும் எதுக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம், அல்லது இவ்வளவு நேரம் போதிச்சு கொண்டிருந்ததுக்கும் எதுக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆதலால் நீங்கள் வாயை திறந்து மலையை பார்த்து பேசுகிறதா ஜெபம். உங்களுடைய பிரச்சனையை பார்த்து நீங்கள் பேசுகிறதா ஜெபம். பிரச்சனையை பேசுகிறதல்ல, பிரச்சனையை பார்த்து நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள் அதுதான் ஜெபம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போதுக்கும் மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போட்டு சொல்றதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? என்ன சம்பந்தம் இருக்குதுன்னா, மலையை பார்த்து நீ போன்னு சொல்றமே, அது போலதான் ஜெபமும். ஜெபம் நாம் பிரச்சனையில சொல்லி அழுகிறது இல்ல. ஜெபம் என்கிறது பிரச்சனைகளை பார்த்து
அதற்கு நேராக தேவனுடைய வார்த்தையை கட்டவிழ்த்து விடுவது, நம்முடைய விசுவாசத்தை கட்டவிழ்த்து விடுவது. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை சொல்லுவது. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ என்று சொன்னால் எவைகளை விரும்புகிறீர்களோ, எவைகளை விரும்பி கேட்டுக்கொள்கிறீர்களோ என்ற ஒரு மொழிபெயர்ப்பு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறது. What things soever you desire when you pray. எவைகளை நீங்கள் விரும்பி கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உண்டாகும். எப்படி மலையை பார்த்து பேசணும் உடனே சொன்னபடியே நடக்கும் என்று இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறீர்கள், அதுபோல ஜெபத்திலே பேசிட்டு மலையை பார்த்து பேசிவிட்டு அதுக்கு என்ன ஆக வேண்டும், நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள், அதற்கு என்ன ஆக வேண்டும், உங்கள் பிரச்சனைகள் என்ன ஆக வேண்டும், உங்களுக்கு என்ன நடக்க வேண்டும் என்று பேசிவிட்டு அதன் பிறகு இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அது அப்படியே ஆகும் என்று இயேசு போதிக்கிறார். இதுல என்னன்னா, ஏன் இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது என்று சொன்னால், இயேசு இங்க பாசிட்டிவ் சைடு மட்டும் சொல்றாரு, அதுல நெகட்டிவ் சைடு இருக்குது பாருங்க. மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்துல போ, தள்ளுண்டு போ என்று சொல்லுகிறோம். ஆனால் அநேகர் மலையை பார்த்து, ஐயோ இவ்வளவு பெரிய மலையா இருக்குதே ஆண்டவரே, நான் இவ்வளவு பெரிய மலையை நான் எப்படி தாண்டுவேன், இவ்வளவு பெரிய இடையூரை நான் எப்படி மேற்கொள்வேன் என்று சொல்லி மலையை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறார்கள், மலையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள், மலையை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வார்த்தையை நாம் தப்பா உபயோகப்படுத்தும் போது ஜெபத்திலே தான் மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொல்றோம். ஆனால் நெகட்டிவா உபயோகப்படுத்தும் போது வார்த்தையை, அதாவது ஜெபத்திலே மலையை பார்த்து நீ சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்றதுக்கு பதிலாக அதுக்கு என்ன நடக்க வேணும், நமக்கு என்ன ஆக வேணும் என்று சொல்றதுக்கு பதிலாக நம்முடைய மலையை பார்த்து இந்த மலையே பற்றி பேசிக் கொண்டிருந்தால் நெகட்டிவாகவும் இது வேலை செய்யும். நெகட்டிவ் இங்க இயேசு சொல்லல, ஏன்னா நெகட்டிவோட நம்ம மெடல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லாம விட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால்தான் ஏதேன் தோட்டத்துல ஆதாமுக்கு சொன்னார், எல்லா மரத்தின் கனியை நீ புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க இந்த விருட்சத்தின் கனியை மட்டும் நீ புசிக்க வேண்டாம். நன்மை அவனுக்கு தெரியும், தீமை தெரிய வேண்டாம் தான் புசிக்க வேண்டாம்னு சொன்னார் அவர். இதை மெடல் பண்ணாத, இந்த நெகட்டிவ் சைட்ல வராத, நீ பாசிட்டிவ்லயே இரு, நன்மையே புசி, நன்மையான காரியங்களையே எடுத்துக்கொள், இந்த தீமை வேண்டாம் உனக்கு என்று சொல்லி இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி என்கிறது ஆம்பிளிஃபைட் பைபிள்ல the tree of blessing and calamityனே இருக்குது. ஆசீர்வாதம் மற்றும் பிரச்சனைகள் இந்த விருட்சத்தின் கனி அப்படின்னு சொல்லி இருக்குது. ஆகவே ஆசீர்வாதம் ஏற்கனவே தெரியும் உனக்கு, பிரச்சனை எதுக்கு வேண்டாம், அதை விட்டு அதை தொடாத, அதை சாப்பிடாத என்று சொல்லி அப்படி சொல்லி வைத்திருந்தார். ஆகவே இங்க நெகட்டிவ் விட்டுறாரு பாருங்க. ஆனா நெகட்டிவ் இருக்கிறது, நெகட்டிவ் மெய்யாகவே இருக்கிறது. அதை ரொம்ப கவனிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் வார்த்தைகள் ஜெபத்தில் ரொம்ப முக்கியம். ஜெபத்தில் நாம் சரியா வார்த்தைகள் உபயோகப்படுத்தவில்லை என்றால் பிரச்சனை ஆகிவிடுகிறது. அநேகருடைய ஜெபம் அவர்களுக்கு பிரச்சனையை தான் உருவாக்குகிறது. எப்படி ஜெபிக்கிறார்கள் அவர்கள்? ஆண்டவரே, நான் எவ்வளவு நாளா இந்த பிரச்சனையில் இருக்கிற ஆண்டவரே, 15 வருஷமா இந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இப்படியே இருந்தா என் வாழ்நாள் முழுக்க நான் கடன்லயே மூழ்கி நான் ஒன்றுமில்லாமல் போய்விடுவேன் ஆண்டவரே, நான் மீளவே முடியாத ஆண்டவரே, நான் சிக்கி தவித்துக் கொண்டே இருப்பேன் ஆண்டவரே, ஆண்டவரே நான் கண்ணீரோட கேட்கிற ஆண்டவரே, ஆண்டவரே என் பிரச்சனை இவ்வளவு பெருசா இருக்குது, வர வர பெருசாகிட்டே போகுது ஆண்டவரே. ஒரு பிரசங்கர் சொல்றாரு, அப்படிதான் சொல்லிட்டு இருந்தார் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இட்ஸ் நாட் கெட்டிங் பெட்டர், இட்ஸ் கெட்டிங் வர்ஸ். இது இன்னும் வர வர மோசமா தான் போயிட்டு இருக்குது, நன்மையா நடக்கிற மாதிரி தெரியல எனக்கு, ஆண்டவரே என்ன சொல்றீங்கன்னா. ஆண்டவர் சொன்னாரா, யார் சொன்னது உனக்கு அதுன்னு? பிரசங்கர் பாருங்க, கொஞ்ச நேரம் நின்று யோசித்தாராம். நிச்சயமா இது ஆண்டவர் சொல்லல, வர வர மோசமாகுதுன்னு எங்க பைபிள் இருக்குது, வர வர மோசமாகுதுன்னு கர்த்தர் ஒண்ணும் சொல்லல, அது சாத்தான் தான் சொல்லி இருக்கணும் அப்படின்னு சொல்லி, ஒருவேளை பிசாசு தான் சொல்றான் போல இருக்கு, வர வர மோசமாகுது என் வாழ்க்கை அப்படின்னு சொல்றான் போல இருக்கு ஆண்டவரே அப்படின்னாராம். இப்ப சொன்னாராம், தயவு செய்து பிசாசு சொல்றதை எங்கிட்ட அறிக்கை செய்துட்டு இருக்காத, சாத்தான் சொல்றது எங்கிட்ட சொல்லாதப்பா, நான் சொல்றது எங்கிட்ட சொல்லி, ஏன்னா என்னுடைய வார்த்தையை தான் நான் மதிக்கிறேன், நான் வார்த்தையின் தேவன், எல்லா பிரஸ்தாபங்களை காட்டிலும் எனக்குள்ள எல்லாவற்றை காட்டிலும் என்னுடைய வார்த்தையை தான் நான் மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறேன். ஆகவே என்னிடத்துல வர்றதுன்னா எப்படி நடந்துக்கணும்னு முதல்ல தெரிஞ்சுக்க. எங்கிட்ட எனக்கு விரோதியா இருக்கிற பிசாசுடைய வார்த்தையில எங்கிட்ட பேசிட்டு நீனா உனக்கு வேலையே ஆகாது. என்னிடத்துல என்னுடைய வார்த்தையை நீ பேசு அப்படின்னு அவருக்கு சொல்லி தந்தாராம். பாருங்க எவ்வளவு அது உண்மைன்னு பாருங்க. நான் பிரச்சனையே பேசி கொண்டிருக்கும் போது பிரச்சனை என்ன ஆகிறது? பிரச்சனை வளர ஆரம்பிக்கிறது. பிரச்சனையை குறித்த அறிவும் பிரச்சனையை குறித்த உணர்வும் வளர ஆரம்பிக்கிறது. பிரச்சனை ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுது. பிரச்சனை பலப்பட்டு விடுகிறது. பிரச்சனை மலை போல ஏற்கனவே உருவாகி இருக்குது, அப்படியே அது நிக்க ஆரம்பிச்சிருது. அது அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்க ஆரம்பித்து விடுகிறது.
ஆகவே இந்த நெகட்டிவ் சைடு எல்லாத்திலும் இருக்குது பாருங்க. ஆகவேதான் விசுவாசம் என்கிறது ஒரு பாசிட்டிவ், இது ஃபியர் என்கிறது, அதாவது பயம் என்கிறது விசுவாசத்துக்கு எதிரான ஒரு சக்தி, நெகட்டிவ் சக்தி. விசுவாசம் எப்படி வேலை செய்தோ அதே மாதிரிதான் பயமும் வேலை செய்கிறது. நாம் விசுவாசிக்கிறதா நமக்கு நடக்குது, நாம் என்னத்தை வாயில பேசுறோமோ அதுதான் நடக்குது பாருங்க. அதனாலதான் யோபு சொல்றான், நான் பயந்தது எனக்கு நடந்தது. அது ஒரு மாதிரி விசுவாசம். அது எல்லாம் சொல்றாங்க யோபுக்கு ஏன் அப்படி நடந்தது, நல்ல மனுஷன் தானே, வேதமே சொல்லியிருக்கு அவன் நல்ல மனுஷன் தான். நிறைய நல்ல கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க யோபு மாதிரி கிறிஸ்தவங்க. அதனாலதான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க நானும் ஒரு யோபு தான். கரெக்ட். ஏனென்றால் இவர்கள் நல்ல கிறிஸ்தவர்கள், ஆனால் இந்த எதிர் சக்தியை தங்களுடைய வாழ்க்கையில செயல்பட அனுமதித்து விட்டார்கள். விசுவாசம் எப்படி வேலை செய்தோ, மலையை பெயர்க்கக்கூடியதா எப்படி இருக்கிறது விசுவாசம், அது போலவே பயம் என்கிறது மலையை உருவாக்கி அதை அப்படியே நிக்க வைக்கிறது, அதை இன்னும் பெருசாக்கி காண்பிக்கிறது. அதுதான் பயம். விசுவாசம் எப்படி வேலை செய்தோ மலையை பெயர்க்கிறதுக்கு, அது போல பயம் என்கிறது மலையை உண்டாக்குகிறதற்கு, அதை நிலைநிறுத்துவதற்கு, நம்முடைய வாழ்க்கையில எல்லா இடையூறுகளையும் உண்டாக்குவதற்கு அது வேலை செய்து கொண்டிருக்கிறது. விசுவாசத்தை குறித்து எபிரேயர் 1:1 என்ன வாசிக்கிறோம், விசுவாசம் நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். அப்படின்னா என்ன அர்த்தம், நான் சுருக்கமா சுலபமான ஒரு தமிழ்ல சொல்றேன். விசுவாசம் என்கிறது நாம் என்னத்தை நம்பி எதிர்பார்த்திருக்கிறோமோ அது நமக்கு கிடைக்கும் என்கிற நிச்சயமும் உறுதியுமா இருக்கிறது. எத்தனை பேர் உள்ளத்துல சில காரியங்களை நம்பி அதற்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கீங்க? விசுவாசம் வேலை செய்துகிட்டு இருக்கா உங்களுக்கு? இருக்கா? நம்பி கொண்டிருக்கிறீங்களா? ஏதாவது கிடைக்கும் நினைக்கிறீங்களா? நிச்சயமா கிடைக்கும். அதுக்கு உறுதி நிச்சயம் தான் விசுவாசம். நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் நிச்சயமா இருக்கிறது. விசுவாசம் எப்படி நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் நிச்சயமா இருக்குதோ, நாம் எதிர்பார்க்கிற காரியங்களின் உறுதியும் நிச்சயமா இருக்குதோ, அது போலவே பயமும் நாம் எதிர்பார்க்கிற பயந்து கொண்டிருக்கிற காரியங்கள் நடக்கும் என்கிற நிச்சயத்தை நமக்கு உள்ளே தருகிறது. பயந்துகிட்டே இருங்க, நீங்க என்ன நடக்கும் பாருங்க. பயம் என்கிறது பொல்லாத ஒரு காரியம் பாருங்க. பயந்துகிட்டே இருந்தீங்கன்னா என்ன பயந்துட்டு இருக்கீங்களோ அதுதான் நடக்க போகிறது. ஏன் என்று சொன்னால் விசுவாசத்தை போலவே தான் அது கிரியை செய்து நெகட்டிவ் சைட்ல வேலை செய்து, அவ்வளவுதான் அது. ஆகவேதான் ஜெபத்திலே நாம் என்ன பேசுகிறோம் என்பது ரொம்ப முக்கியமா இருக்கிறது. அதனால சொல்றாரு, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, ஜெபம் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. என்ன பேசுங்க, மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி சொன்னால் அது சொன்னபடி ஆக போகிறது. ஆகவே என்ன சொல்லுகிறீர்கள் என்பதை நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆனால் அநேக கிறிஸ்தவர்களுக்கு தெரிந்த ஜெபம்லாம் என்ன, ஒரு விதமான ரிலிஜியஸ் பிரேயர், ஏதோ ஒரு பக்தி மார்க்கம். அவர்கள் என்ன சொல்றாங்க, அப்படியே ஆண்டவர்கிட்ட கெஞ்சி கெஞ்சி மன்றாடிக்கிட்டு அவர் அப்படியே தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்தா என்னைக்காவது ஒரு நாள் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார் என்கிற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு. ஜெபம்னா அதான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆண்டவர் அவர் பல வேலையா ரொம்ப அலுவலா இருக்கிறாரு, அவர் ரொம்ப பிஸியா இருக்கிறாரு. ஆனா நான் அழுது அழுது கண்ணீர் விட்டு கெஞ்சி கெஞ்சி கேட்டுட்டே இருந்தேன்னா, தினந்தோறும் அவரை ஞாபகப்படுத்திட்டு இருந்தேன்னா, அதான் சொல்லியிருந்த வேதத்துல என்ன ஞாபகப்படுத்துங்கன்னு, ஆண்டவர் மறந்துடாம நான் தினந்தோறும் அவர்கிட்ட கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே இருந்தேன்னா, எனக்கு என்னைக்காவது ஒரு நாள் திடீர்னு அவர் மனம் திரும்பி அவர் கொஞ்சம் என்னை பற்றி யோசிச்சு பார்த்து என்னுடைய தேவையில கொஞ்சம் மனசுல வச்சு எனக்கு என்னைக்காவது ஒரு நாள் திடீர்னு பதில் கொடுப்பார். ஆகவே ஜெபம்னா நான் கெஞ்சிக்கிட்டே கிடக்கணும், அழுதுகிட்டே கிடக்கணும், கேட்டுக்கிட்டே கிடக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் வேத வசனத்தின்படி ஜெபம்னா என்ன, ரியல் பிரேயர்னா என்ன, உண்மையான ஜெபம்னா என்ன என்றால், வேத வசனத்தை எடுத்து, தேவ வசனத்துடைய வாக்கு தத்தங்களை எடுத்து, தேவன் ஏற்கனவே நமக்கு என்ன அருளி இருக்கிறார், நம்முடைய ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் அருளி இருக்கிறார், அதை விலையேறப்பெற்ற வாக்கு தத்தங்கள் மூலமா அருளி இருக்கிறார் சொல்லியிருக்குதே. என்னத்தை ஏற்கனவே நமக்கு அவர் நியமித்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார், வாக்கு பண்ணி இருக்கிறாரோ அதை எடுத்து அதை என்னுடைய உள்ளத்திலேயும் என்னுடைய வாயிலையும் வைத்து அதை என்னுடைய ஜெபத்திலே நான் பேச வேண்டும். அப்ப நான் ஏதோ நினைச்சுக்கிட்டு நான் எதையோ அழுதுகிட்டு கேட்டுக்கிட்டு இல்ல, அவர் எனக்கு என்ன தர்றன்னு சொல்லி இருக்கிறாரோ, எதை எனக்கென்று அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரோ, வாக்கு பண்ணி இருக்கிறாரோ அதைத்தான் நான் கேட்கிறேன். அதுதான் ஜெபத்தில் எனக்கு ஒரு பெரிய கான்பிடன்ஸை உருவாக்குகிறது, எனக்கு ஒரு பெரிய தைரியத்தை எனக்கு அது தருகிறது. எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்கள், நீங்க பிரச்சனையே பேசிக் கொண்டிருந்தீங்கன்னா அவைகள் தான் உங்களுக்கு உண்டாகும். ஏனென்றால் என்ன சொல்லுங்க, எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். அவைகள் உங்களுக்கு உண்டாகும். எல்லாரும் சொல்லுங்க எவைகள். அதனால்தான் எவைகளை பேசுறோன்ற ஜாக்கிரதையா இருக்கணும். எவைகளை பேசுகிறீர்களோ, ஜெபத்துல எதை பேசுகிறீர்களோ அவைகள் தான் உங்களுக்கு உண்டாகும். ஆண்டவரே நான் அழிஞ்சு போயிடுவோம் போல இருக்குதே, ஆண்டவரே
நான் அப்படியே நோய்வாய்ப்பட்டு அப்படியே ஒன்றுமில்லாம போயிடுவோம் போல இருக்குது. ஆண்டவரே கடல்ல முழுகிடுவோம் போல இருக்குது. எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். ஹலோ, அதனால ஜெபத்துல எவைகளை பேசுறோம்ன்றதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நிறைய பேர் கிறிஸ்தவங்க பாருங்க, ஜெபத்துல மட்டும் இல்ல, வாழ்க்கையிலே அப்படிதான் இருக்கிறாங்க. வர்றவங்க போறவங்க, மனைவி பிள்ளைகள், மாமனார் மாமியார் எல்லார்ட்டையும் பேசுறது பிரச்சனையே. பேசி பேசி கடைசியில் பக்கத்து வீட்டுக்காரன் வரைக்கும் பேசுறது. பாருங்க என்ன விலையாச்சுங்க இது கட்டுறதுக்குள்ள, மகா எல்லா இடத்துலயும் கடை வாங்கி எல்லாம் பண்ணி இந்த வீட்டை கட்டி முடிச்சிருக்கணும் ஆக்கும், முழுகிடுவோம் போல இருக்குது போற போக்க பார்த்தா. எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா? சம்பளத்துல பாதி சம்பளத்தை பிடிச்சுக்கிறாங்க, இதுக்கு வேற எதுக்குமே காசே இருக்க மாட்டேங்குது. போகிற போக்க பார்த்தா ஒண்ணுக்குமே காசு இருக்காது போல இருக்குது. பக்கத்து வீட்டுக்காரர் என்ன பண்றாரு? ரெண்டு பேர் எந்த ஒரு காரியத்தை குறித்தாலும் ஒருமனப்பட்டால் அது அவர்களுக்கு அப்படியே ஆகும். இப்ப 2 பேர்ல சில ஆளுங்க 50 பேரை ஒருமனப்பட வச்சிருக்கிறாங்க. மாமனார் மாமியார், தாய் தகப்பன், சகோதரன் சகோதரி, தாங்க பிள்ளைங்க, ஊர்ல இருக்கிறவங்க லெட்டர் மூலமா எல்லாம் கடிதத்தின் மூலமா எல்லாருக்கும் சொல்லி அவருக்கு ஏதோ பிரச்சனையாமே. பக்கத்து வீட்டுக்காரன் சொல்றான், ஆமாங்க ரொம்ப நீங்க சொல்றத பார்த்தா இது பயங்கரமான பிரச்சனையா ஆகும் போல இருக்குது. ஏன் இப்படி பண்ணீங்க பிரதர்? இது பயங்கரமான பிரச்சனையா உருவாயிடும் போல இருக்குன்னு அவனும் உங்களோட சேர்ந்து அப்படியே ஒருமனதாயிடுறாங்க. எல்லாம் ஒருமன ஆகி அப்படியே அது ஆக போகிறது. பாருங்க, ஜாக்கிரதையா இருக்க வேணும். அதனாலதான் என்ன விரும்புகிறோமோ அதைத்தான் பேச வேண்டும். என்ன நடக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதைத்தான் பேச வேண்டும் ஒழிய எது நடக்க கூடாது என்கிற விரும்புகிறோமோ அதை பேசக்கூடாது. ஆகவேதான் ஜெபத்துல நேரம் பதிலுக்கு போக வேண்டும். பதில் என்ன? தேவனுடைய வார்த்தை. நமக்கு தேவையான எல்லாம் அதுல இருக்கிறது. ஆகவேதான் தேவனுடைய வார்த்தை பதிலா இருக்கிறது. அதனால கர்த்தர் சொல்றாரு, எனக்கு அதை ஞாபகப்படுத்து, புட் மீ இன் ரிமெம்பரன்ஸ் என்று சொல்லுகிறார். புட் மீ இன் ரிமெம்பரன்ஸ், எனக்கு அதை ஞாபகப்படுத்து என்று சொல்லுகிறார். ஞாபகப்படுத்தின கர்த்தர் மறந்துடல. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், கர்த்தர் மறந்துடல. கர்த்தர் சொல்ற, நீ அதை விசுவாசிக்கிறாயா? நீ என்னுடைய வார்த்தையை மதிக்கிறாயா? நீ என்னுடைய வார்த்தையில கவனம் செலுத்துகிறாயா? என்னுடைய வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறாயா? உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது அதை நான் பார்க்கட்டும். நீ எனக்கு ஞாபகப்படுத்துன்னு சொன்னா எனக்கு மறந்துருச்சுன்னு ஞாபகப்படுத்தின அர்த்தம் இல்ல. நீ என்னுடைய வார்த்தையை வைத்து என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பதை பொறுத்துதான் உன்னுடைய வாழ்க்கையின் பதில்கள் இருக்க போகிறது. ஆகவே ஜெபத்திலே பதிலை சொல்லி ஜெபிக்கும் போது, தேவனுடைய வார்த்தையை சொல்லி ஜெபிக்கும் போது பதிலை சொல்லி ஜெபிக்கிறோம். என்ன விரும்புகிறோமோ அதை சொல்லுகிறோம். அதை சொல்லும் போது அந்த பதில் மேல நமக்கு விசுவாசம் பெருகுகிறது. நம்முடைய விசுவாசம் பெருகிறது, பயம் பெருகிறது, விசுவாசம் பெருகிறது. ஆகவே பண தேவையில் இருக்கும் போது எப்படி ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே கடல்ல முழுகிட்டே இருக்கிற ஆண்டவரே முழுகிட்டே இருக்கிற என்ன பேசணும்? ஆண்டவரே நான் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீர் என்று எழுதியிருக்கிறதே. என்னுடைய வேலையில் எல்லாவற்றிலும், என்னுடைய தொழில், என்னுடைய வியாபாரத்தில், என் கையின் பிரயாசங்கள்ல, என்னுடைய அலுவல்ல உம்முடைய ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிட்டிருக்கிறபடி அளவுக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய கரங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது, என்னுடைய வேலை ஆசீர்வதிக்கப்பட்டது, என்னுடைய தொழில் ஸ்தலம் ஆசீர்வதிக்கப்பட்டது, என்னுடைய பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. என் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன் என்று சொல்லி இருக்கிறீர். நீ கடன் வாங்காதிருப்பாய், நீயோ கடன் கொடுப்பாய் என்று எழுதி இருக்கிறதே. அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று எழுதி இருக்கிறதே. அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கென்று நீர் சத்தம் கொண்டிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அது என்னுடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய கடன் எல்லாம் ஒழிச்சிட்டு அதையெல்லாம் நான் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டு நான் மேல அநேகருக்கு கடன் கொடுக்க கூடியவனாய் மாறுவேன் என்று நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வாக்குத்தத்தத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சித்தத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மனிதர்கள் மடியில கொண்டு வந்து போடுவார்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறதே. நான் கொடுத்திருக்கிறேன். ஆகவே எனக்கு பல மடங்கு திரும்பி வரும் என்று எதிர்பார்க்கிறேன். வருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேர் சொல்றாங்க, கொடுத்துட்டா பிரதர் மறந்துடணும் பிரதர், எதிரெல்லாம் பார்க்க கூடாது, எதிர்பார்க்க கூடாது. கொடுத்ததை அப்படியே கொடுத்ததுக்கு ஆண்டவருக்கு கொடுத்துடணும். நம்ம ஒண்ணு ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்க. அதனாலதான் நிறைய பேர் சொல்றாங்க, ஆண்டவரே நான் ஒண்ணு எதிர்பார்க்க, நான் ஒண்ணுமே கேட்கல உங்கள்கிட்ட, நான் ஒண்ணுமே எதிர்பார்க்கலன்னு. கர்த்தர் சொல்றாரு, ஒரு காரியம் மிஸ்ஸிங். அதுல ஒண்ணுமே எதிர்பார்க்கலன்னா நீங்க திரும்பி அதுல விசுவாசமே இல்லை. கொடுக்கறதுல விசுவாசமே இல்லாம போயிடுது. விசுவாசம் எங்க இருக்குது? கொடுக்கறதுல. கொடுக்கறதுல இல்ல, கொடுத்துட்டு எனக்கு பல மடங்கு அது பெருகி வரும் என்று விசுவாசிப்பதுல தான் விசுவாசம் இருக்கிறது.
விசுவாசம் வந்து எனக்கு திரும்ப வரப்போகிறது, இது நான் போட்டிருக்கேன், அது திரும்ப எனக்கு வரப்போகிறது என்கிற அந்த எதிர்பார்ப்புல தான் விசுவாசமே இருக்கிறது. ஆகவே எப்படி ஜெபிக்க வேண்டும்? கர்த்தாவே கடன் வாங்காதிருப்பா, கடன் கொடுப்பான்னு சொல்லி இருக்குது. கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இருக்குது. என் களஞ்சியங்கள்லாம் பூரணமாய் நிரம்பும்னு சொல்லி இருக்குது. திராட்சரசம் புரண்டோடும் சொல்லி இருக்கிறது. எந்த அளவினால் அளந்தேனோ அந்த அளவினால் எனக்கு அளக்கப்படும் சொல்லி இருக்குது. நான் அளந்திருக்கிறேன், ஆனால் அளக்கப்படும் என்று நான் விசுவாசிக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு நீர் நிறைய அளக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி எனக்கு நீர் அளந்து கொடுக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் என்று அப்படி ஜெபம் பண்ணி பாருங்க. இந்த வார்த்தைகளை ஜெபம் பண்ணி பாருங்க. என்னுடைய குறைவுகள் எல்லாம் உம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி நிறைவாக்குகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை சொல்லி பாருங்க. உடனே பிரச்சனையின் மேல இருக்கிற பயம் வளர்றது இல்ல. எது வளர ஆரம்பிக்குது? விசுவாசம் வளர ஆரம்பிக்கிறது. அதனால்தான் இயேசு சொன்னார், மார்க் 6:29 சொல்லுகிறார், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்பதை என்று சொல்லி கவலைப்படாதிருங்கள். ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையா வருது, டேக் நோ தாட் சேயிங். நான் ஏற்கனவே சொன்னேன், எப்படி நம்ம தாட்ஸை எடுத்துக்கொள்கிறோம், எப்படி நமக்கு சொந்தமாக்கி கொள்கிறோம், சொல்லுவதன் மூலமாக சொந்தமாக்கி கொள்கிறோம் சொல்றேன். டேக் நோ தாட்னா எந்த தாட்டுமே இல்லாம இருக்கிறது இல்ல, எதை பற்றியும் கவலைப்படாம, எதை பற்றி ஒரு கரிசனை இல்லாம இருக்கிறது. இதுதான் இயேசு சொல்றாரு. அப்படின்னு அல்ல, சில காரியங்களை குறித்து கரிசனைப்பட வேண்டியது இருக்குது, யோசிச்சு பார்க்க வேண்டியது இருக்கு, திட்டமிட வேண்டியது இருக்கிறது. அதை குறித்த கரிசனை நமக்கு இருக்க வேண்டும். அதெல்லாம் உண்மைதான். எந்த கரிசனை இருக்கக்கூடாது என்கிறாரு? எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று அப்படிப்பட்ட எண்ணங்களை, பிற்போக்கான எண்ணங்களை அதை எடுத்துக்கொள்ளாதீங்க, அந்த வார்த்தையை வாயில விடாதீங்க என்றாரு. கரிசனை இருக்கிறது தப்பு அல்ல, ஆனா கவலை இருக்கிறது தப்பு. எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை கொடுப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்பதை குறித்த கவலையை நீங்கள் பேசி அந்த கவலையை எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஏன்? அதை எடுத்துக்கொண்டால், அதையே பேசிக் கொண்டிருந்தால் அதுதான் ஆக போகிறது. அப்படியே பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று சொல்லி அதை பேசிக்கொண்டே இருக்க வேண்டியதான். பதிலை பேசும்போது நாம் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறோம், வார்த்தையை பேசும்போது பதிலை பேசுகிறோம். நான் சொல்லுகிறேன், கடவுளே வந்து உங்களுக்கு ஜெபம் பண்றாருன்னு வைங்க. இன்னைக்கு வந்திருக்கீங்க, கடவுளே வந்து உங்களுக்கு இன்றைக்கு ஜெபம் பண்ணி உங்களுக்கு உதவி செய்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். கடவுள் எப்படி உங்களுக்காக ஜெபம் பண்ணுவார்? வாசிப்போம். ரோமர்கள் எழுதின சுவிசேஷம், ரோமர்கள் எழுதின நிருபம், ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்று அறியாமல் இருக்கிறபடியால். ஜெபத்தை பற்றி பேசுதீங்க. சில நேரத்தில் எப்படி ஜெபிக்கிறது ஏற்றபடி, அதாவது சரியான விதத்தில் ஒரு காரியத்தை பற்றி ஜெபம் பண்ண அறியாமல் இருக்கிற போது, ஆவியானவர் தாமே, ஆவியானவர் யாரு? கடவுள். ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே, ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை என்னதென்று அறிவார். நல்ல கவனிங்க. ஆங்கிலத்தில் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல வாசித்தீங்கன்னா, ஆவியானவர் எப்படி ஜெபம் பண்றாருன்னு சொல்லி இருக்குது. He intercedes for us according to the will of God என்று இருக்குது. ஆனா அந்த will of Godல பாத்தீங்கன்னா, அந்த will of Godன்றது, இந்த willங்கிறது வந்து slanted lettersல போட்டிருக்கும், இட்டாலிக்ஸ்ல போட்டிருக்கும். இட்டாலிக்ஸ்ல போட்டிருக்கும் போது ஆத்தரைஸ்ட் வெர்ஷன்ல இட்டாலிக்ஸ்ல எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் ஒரிஜினல் லாங்குவேஜ்ல இல்லாமல் இருக்கபடினால அது அங்க பொருந்துதுன்றதுனால, இன்னும் கொஞ்சம் அர்த்தம் நல்லா விளங்குதுன்றதுனால மொழிபெயர்ப்பாளர்கள் அதை சேர்த்திருக்கிறார்கள் அர்த்தம். அதுல ஒரிஜினல்ல இல்ல, இருந்தாலும் அது இல்லாம இருந்தா அர்த்தம் இல்லாமல் இருக்குது, 10ல அர்த்தம். ஆகவே இதை சேர்த்திருக்காங்கன்னு அர்த்தம். இங்கிலீஷ் பைபிள வாசிக்கிறவங்களுக்கு சொல்றேன். ஆனா கவனிப்போம், ஆவியானவர் எப்படி ஜெபம் பண்றாராம்? அப்ப will of Godன்றது வரலங்க. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்கு வேண்டுதல் செய்கிறபடியால் நீங்க மொழிபெயர்த்து இருக்கிறது. ஆங்கிலத்தில் அந்த will of God ஸ்லாண்டட்ல போட்டிருக்காங்க. ஏன்னா அது ஒரிஜினல்ல வரல, இவங்க சேர்த்து இருக்கிறாங்க. அப்ப அது இல்லாம வாசித்து பார்த்தா எப்படி வரும்? The Holy Spirit intercede for us according to God. According to Godனா அதுதான் அப்படி மொழிபெயர்த்திருக்காங்க, தேவனுடைய சித்தத்தின்படி என்று சொல்லி. தேவன் என்ன சொல்லி கேட்பாரோ அப்படி ஆவியானவர் கேட்கிறாராம். அக்கார்டிங் டு காட். தேவனை போலவே ஆவியானவர் ஜெபம் பண்ணுகிறார்.
தேவனை போலவே ஆவியானவர் விண்ணப்பிக்கிறார். தேவனை போலவே ஆவியானவர் நமக்குள்ள இருந்து கொண்டு பரிந்து பேசுகிறாராம். எப்படி தேவன் பரிந்து பேசுகிறார்? தேவன் எப்படி பரிந்து பேசுவார்? தேவன் தம்முடைய வார்த்தையை தான் நமக்கு சொல்லுவார். தம்முடைய வார்த்தையின்படிதான் தேவன் இன்றைக்கு நமக்காக ஜெபித்தால் எப்படி ஜெபப்படுவார்? நம்முடைய பிரச்சனைகளை சொல்லி அல்ல, தம்முடைய வார்த்தையை சொல்லி நமக்காக அவர் ஜெபத்தை செய்வார். பாருங்க, திருப்புவோம் ரோமர்களது நிருபம் 4ஆம் அதிகாரம். அதைத்தான் இங்கே எப்படி எழுதியிருக்கிறது? அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். இல்லாதவர்களை இருக்கிறதை போல அழைக்கிறது. பாருங்க, வார்த்தை, தேவனுடைய வார்த்தையில எல்லாத்தையும் வைத்து விட்டார். நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் தேவனுடைய வார்த்தையில இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை அது இன்னும் இல்லாம இருக்கலாம், ஆனால் வார்த்தையில் அது இருக்கிறது. வாழ்க்கையில சுகம் இல்லாமல் இருக்கலாம், ஆனா தேவனுடைய வார்த்தையில சுகம் இருக்கிறது. வாழ்க்கையில செழிப்பு இல்லாம இருக்கலாம், ஆனா வார்த்தையில செழிப்பு இருக்கிறது, வாக்கு தத்தத்தில் இருக்கிறது. வாழ்க்கையில சமாதானம் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய வாக்கு தத்தத்திலே சமாதானம் இருக்கிறது. இப்படி நமக்கு தேவையான எல்லாமே நமக்கு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில காணப்படாவிட்டாலும் வாக்கு தத்தத்திலே அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாக்கு தத்தத்தின் வடிவிலே அவைகள் எல்லாம் அங்க இருக்குது. பாருங்க, இது இருக்கிறது. என்ன? சமாதானம் இல்லாம இருக்கிறோம், சுகம் இல்லாம இருக்கிறோம், செழிப்பு இல்லாம இருக்கிறோம், ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறோம். இருக்கிறது நில ஒரு மாதிரி இருக்குது. ஆனா வாக்கு தத்தத்தில் இருக்கிறவைகள் என்ன? அவைகள் தேவன் என்ன நமக்கெல்லாம் சித்தம் கொண்டிருக்கிறாரோ அதெல்லாம் வாக்கு தத்தத்தில் இருக்கிறது. அப்ப இந்த இல்லாதவைகளை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு காணப்படாத காரியங்களை, சுகத்தை காணல, செழிப்பு காணல, சமாதானத்தை காணல. ஆனால் இந்த இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறார். நான் இன்றைக்கு உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னேன். இன்னும் கொஞ்சம் ஆழமாக இன்றைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஏன்னா அது ரொம்ப புரிந்து கொள்றது ரொம்ப அவசியம். ஏனென்றால் ஜெபம்ன்றது வேற ஒண்ணு இல்லை, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறது. மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னால் அதுதான் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறது. மலை நிக்குது அங்க, ஆனால் அது இல்லாதது போல ஆக்குகிறது. வார்த்தையினாலே அதை சொல்லுகிறது. அப்ப இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைப்பதுதான் ஜெபம். அதுல பாருங்க, தேவனுடைய வார்த்தையில எல்லாம் இருக்குது, நம்முடைய வாழ்க்கையில இல்ல, ஆனா வார்த்தையில இருக்குது. ஆகவே இங்க இல்லாததை, என்னுடைய வாழ்க்கையில இல்லாததை நான் என்ன பண்ணுகிறேன்? இருக்கிறவைகளை போல அழைக்கிறேன். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். அந்த வார்த்தையில் இருந்ததுன்னா அது என்னுடையது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 1 கொரிந்தியர் 1:27. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். அதாவது இது ஒரு சர்டன் பிரின்சிபலை பற்றி பேசுவது, ஒரு சில தேவன் எப்படி காரியங்களை செய்கிறார் என்பதை குறித்து அதை சொல்லிட்டே வர்றாரு. பாருங்க, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டாராம், பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தெரிந்து கொண்டார். இது ரொம்ப கவனிக்கணும் இந்த 28ஆம் வசனத்தை. சுருக்கமா சொல்றேன், உள்ளவைகளை அவமாக்கும்படி, அதாவது இருக்கிறவைகளை ஒன்றுமில்லாமல் ஆக்கும்படி. To put to naught the things that are, he has chosen the things that are not. அதாவது இருக்கிறவைகளை, உள்ளவைகளை அவமாக்கும்படின்னு சொன்னா அவைகளை ஒன்றுமில்லாமல் ஆக்கும்படி எதை தெரிந்து கொண்டாராம்? இல்லாதவைகளை தெரிந்து கொண்டார். இது என்னன்னா ஒரு பிரின்சிபல், எப்படி தேவன் காரியங்களை செய்கிறார் என்பதை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. பாருங்க, அப்படிதான் அதை புரிந்து கொள்ள முடியும். எப்பவுமே வேதத்துல பிரின்சிபல்ஸை பார்க்கணும். நிறைய பேர் நினைக்கிறாங்க வேதம் நிறைய கதை இருக்குது, தாவீது கோலியாத்து கதை அப்படின்னு சொல்லி கதையை சொல்லிட்டு போயிடுறோம். தாவீது கோலியாத்து கதை இல்லை. அந்த கதையை வாசிக்கும் போது அந்த ராட்சதனை இவன் கொண்டுட்டான், எனக்கு என்ன ஆச்சு? ஒண்ணுமே ஆகல. இந்த கதையை தான் சின்ன வயசுல இருந்து கேட்டுக்கிட்டே வர்றோம். தாவீதுன்னு ஒருத்தர் தான், கோலியாத்துன்னு ஒருத்தர் தான், இவன் கவனால் அடிச்சானாக்கா அவன் பொத்தின்னு விழுந்தானாக்கும் அப்படின்னு ஒரு பாட்டை பாடிட்டு நம்ம பாட்டுக்கு போயிடுறோம். இதுல என்ன இருக்குது விஷயம்? என்ன இருக்குதுன்னா, அவ்வளவு பெரிய ஒரு ராட்சத்தை இவன் உண்டு பையன், இவன் கையில எந்த விதமான ஆயுதம் இல்லை, எந்த வாளும் இல்லை, எந்த ஒண்ணும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அவனுக்கு ஆயுதம் எங்க இருக்குது? வாயில இருக்குது. ஹலோ, தான் பிரின்சிபல். இவ்வளவு சின்னவன் அவ்வளவு பெரியவன் எப்படி அவன் வீழ்த்துக்கிறான்? யாருக்குமே இல்லாத தைரியம் இவனுக்கு எப்படி வந்தது? அதை பார்க்கறாங்க. அதான் பிரின்சிபல். தாவீதை பார்க்கும்போது அங்க என்ன வழங்குது? அவன் என்ன பேசுகிறான் பாருங்க. இந்த பெலிஸ்தியன் ஒரு அற்பன், இவன் ஒண்ணும் கிடையாது என்று சொல்லுகிறான். இருக்கீங்களா? அங்கதான் இருக்குது வல்லமை.
அதுதான் இவனை வித்தியாசமானவனாக பிரின்சிபல். சும்மா தாவீது கோலியாத் கதையை பேசிட்டு இருக்க கூடாது. தாவீது ஏன் வித்தியாசமானவரா இருந்தா? மற்றவர்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்தோம், ஐயோ அவன் உயரத்தை பாத்தியா, அவன் இதை பாத்தியா, அவன் எப்படி இருக்கு பாத்தியா, மசில் அவன் எப்படி நிக்கிறான் பாத்தியா, எப்படி குரல் எப்படி இருக்கு பாத்தியான்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இவன் சொல்றான் அவன் ஒரு அற்பன், ஒண்ணுமே கிடையாது, இஸ் நத்திங். இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக இவன் யார்? அவர்களுக்கு சவால் விடுகிறதுக்கு இவன் யார்? இவன் ஒண்ணுமே கிடையாதுன்றதான் முதல்ல சொல்றான். இருக்கீங்களா அருமையானவர்களே? நான் சொல்லுகிறேன், வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் முதல்ல பிரச்சனையை பற்றி பெருசா பேசுறது நிறுத்திவிட்டு கர்த்தருடைய வார்த்தையை பற்றி, வாக்கு தத்துவத்தை பற்றி, உங்களுக்கு உள்ளவைகளை பற்றி நீங்கள் பெருசா பேச வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையில உள்ளவைகளை பற்றி. அவன் சொல்லுகிறான், உன்னுடைய தலைய சீவி இன்னைக்கு ஆகாயத்து பறவைகளுக்கு கொடுக்க போறேன்றான். அவ்வளவு பெரிய ஆளை பார்த்து கையில ஒரு அருவாள் கூட இல்லை அவன்கிட்ட. அவன் சொல்றான், உன் தலையை வெட்டி இன்னைக்கு ஆகாயத்து பறவைகளுக்கு போஷிக்க போறேன். ஒன்ன மட்டும் இல்ல, பெலிஸ்தியர் சேனை அவ்வளவையும், ஆர்மி அவ்வளவையும் தலையை வெட்டி இன்னைக்கு ஆகாயத்து பறவைகளுக்கு ஆகாரமாய் நான் கொடுக்க போறேன். என்ன வாய் பாருங்க அவனுக்கு. அவனுடைய தோல்வியை பேசுகிறான், தன்னுடைய ஜெயத்தை பேசுகிறான், தன்னுடைய வல்லமையை பேசுகிறான், அவனுடைய வீழ்ச்சியை பேசுகிறான், தன்னுடைய கர்த்தர் பெரியவர் என்பதை பேசுகிறான், அவன் ஒண்ணுமில்லை என்கிறத பேசுகிறான். இருக்கீங்களா? இந்த பிரின்சிபலை தான் கவனிக்காம விட்டோம். என்னென்ன வார்த்தை வச்சிருக்காங்க பாருங்க. இல்லாத பூதத்தை கூட இவங்களே கிளப்புவாங்க. கிளம்பி இருக்கு பிரதர், அது வந்துருச்சு பிரதர், இது வந்துருச்சு பிரதர்ன்னு. ஆனா தாவீது சொல்றான், எது வந்துருச்சு? இவ்வளவு பேர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களே, எனக்கு விளங்குறது உங்களுக்கு யாருக்கு விளங்கல? இவன் ஒரு அற்பன், இவன் ஒண்ணுமே கிடையாது. கர்த்தருடைய நாமத்துல நான் வருகிறேன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்துல நானே வருகிறேன். இவன் தன்னுடைய பெரிய பலத்தை வச்சுக்கிட்டு வர்றான், உயரத்தை வச்சுக்கிட்டு வர்றான், தன்னுடைய ஆயுதங்களை வைத்துக் கொண்டு வர்றான். என் கையில ஒண்ணுமே கிடையாது, கர்த்தரனோடு கூட இருக்கிறார், கர்த்தரனுக்கு ஜெயம் தருவார், நான் உடன்படிக்கையின் மகன், உடன்படிக்கையின் பிள்ளை, எனக்கு ஜெயம்னு கர்த்தர் எழுதி வச்சிட்டார். இவன் யார் என்ன மாத்துறதுக்கு? அதை மாத்துறதுக்கு இவன் ஒண்ணுமே கிடையாது. தலைய சீவி ஆகாயத்து பறவைகளுக்கு கொடுப்பேன். இருக்கீங்களா? அப்ப தாவீது கோலியாத்து கதை மட்டும் இல்ல, எங்க வாசித்தாலும் பிரின்சிபலை தான் வாசிக்கிறோம். அங்க என்ன அடங்கி இருக்கிறது? அப்ப இங்க 1 Corinthians 27-28 அதைத்தான் வாசிக்க வேண்டும். என்ன அடங்கி இருக்கிறது? உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளை தெரிந்து கொண்டார். அப்படின்னா தேவன் எப்படி இயங்குகிறாராம்? நமக்கு இருக்கிற வியாதிகளையும் நோய்களையும் தரித்திரத்தையும் இல்லாமையும் வறுமையும் குறைவையும் எல்லாவற்றையும் அவமாக்கும்படி, நம்முடைய பலவீனத்தை அவமாக்கும்படி, நம்முடைய பிரச்சனைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளை தெரிந்து கொண்டார். என்னத்தை தெரிந்து கொண்டார்? இல்லாதவைகள் என்ன? நமக்கு இன்றைக்கு கையில இல்ல, அது நமக்கு பார்க்கிற ரீதியில இல்ல, ஆனா தேவனுடைய வார்த்தையில அது இருக்கிறது. தேவன் இப்படிதான் இயங்குகிறார் பாருங்க. உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவளை தெரிந்து கொண்டார். ஆதியில எப்படி பண்ணாரு? ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, அதுதான் இருக்கிறது. இந்த ஒழுங்கின்மையும் வெறுமையும் அவமாக்கும்படி, இருளை அவமாக்கும்படி, இந்த இருளை நீக்கி போடும்படி, இந்த இருளை ஒன்றுமில்லாமல் ஆக்கும்படி என்னத்தை தெரிந்து கொண்டார்? இல்லாதவைகளை தெரிந்து கொண்டார். இல்லாதது என்ன? வெளிச்சம். ஆனா வெளிச்சத்தை தான் பேசுகிறார். என்ன சொல்ற? வெளிச்சம் உண்டாக கடவுது. நம்ம ஆளுங்க கூட இருந்தாங்க, என்ன பிரதர் வெளிச்சம் வெளிச்சம் ஒரே இருட்டா இருக்குது, பேசாம இருங்க நீங்க, இப்ப போய் வெளிச்சம்ன்றீங்களே அப்படிம்பாங்க. அவர் சொல்றார் வெளிச்சம் உண்டாக கடவுது. இருட்டா இருக்கும்போது வெளிச்சம் வெளிச்சம் சொல்லக்கூடாது பிரதர், ஒரே இருட்டா இருக்குது, நீங்க என்ன வெளிச்சம்? இருட்டா இருக்கிறதுனாலதான் வெளிச்சத்தை சொல்றேங்கிறாரு. இருட்டா இருக்குது, இருட்டா. கர்த்தர் வந்து எதிர்த்து வந்து, ஐயோ என்ன ஆண்டவரே இப்படி இருட்டா இருக்குது, பூமி இருளும் வெறுமையுமா இருக்குது, ஒழுங்கின்மையா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாருன்னா இன்னைக்கு ஒரு ஒழுங்கின்மையும் வெறுமையுமா தான் இன்றைக்கும் இருந்திருக்கும். அவர் சொல்றாரு ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருட்டாவும் இருக்கிறதுனால தான் நான் சொல்றேன் வெளிச்சம் வெளிச்சம் உண்டா. இல்லாததை நான் பேசுகிறேன், இல்லாததை கொண்டு இருக்கிறதை அவமாக்குகிறேன். இருக்கீங்களா? அப்படிதான் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்கிறார் பாருங்க. அவர் இயங்குகிற விதமே அதுதான். அப்படிதான் எப்போதும் எல்லாவற்றையும் செய்கிறார். ஆனா நிறைய பேருக்கு இதுல பிரச்சனை. அதனாலதான் இதை திருப்பி இதுக்கு வந்திருக்கேன் நான். ஏன்னு சொன்னா இதை கொஞ்சம் கிளியர் பண்ணணும். ஏன்னா எனக்கு கூட அந்த காலத்துல நான் இது முதல்ல கத்துக்கும் போது எனக்கே ரொம்ப என்ன இல்லாத இருக்கிறதா அழைக்கிறது. நான் முதல்ல இதை எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, அப்ப எனக்கு வியாதி இருக்குதுன்னா நான் இருக்குதுன்னு சொல்லக்கூடாதா? டினை பண்ணிடணுமா? அதை வியாதி இல்ல, எனக்கு வியாதி இல்ல, எனக்கு வியாதி இல்லைன்னு சொல்றதா? டினை பண்ண சொல்லல,
டினை பண்றது வந்து இருக்கிறதே இல்லாத அழைக்கிறது. ஹலோ, இருக்கிறதை இல்லாததை அழைக்கிறது தான் டினை பண்ணுகிறது. அதுல வல்லமையே கிடையாது. இல்லாததை இருக்கிறத அழைக்கிறது தான் வல்லமை இருக்குது. அதுலதான் விசுவாசம் இருக்குது. அதுலதான் பவர் இருக்குது. இருக்கிறதை இல்லாததா சொல்ல இல்லாததை இருக்கிறதாய் அழைக்கிறது தான் விசுவாசம். நல்ல பெரிய வித்தியாசம் இருக்கு பாருங்க. நல்லா கவனிச்சு பாருங்க இதெல்லாம். அப்ப எனக்கு தரித்திரம் இருந்தா எனக்கு தரித்திரம் இல்ல, எனக்கு தரித்திரம் இல்ல, எனக்கு தரித்திரம் இல்லைன்னு சொல்றதுதான் விசுவாசமா? கிடையாது. எனக்கு ஐஸ்வர்யம் உண்டு, என்னுடைய வீட்டில் ஐஸ்வர்யம் தங்கும், எனக்கு சகல நிறைவு உண்டாயிருக்கும், என்னுடைய தேவைகளை தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி சந்திக்கிறார்னு சொல்லும் போது இருக்கிறதை இல்லாததா சொல்ல, நான் டினை பண்ணல, இல்லாததை இருக்கிறதா அழைத்து கொண்டிருக்கிறேன். அதுலதான் வல்லமை இருக்கிறது என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேணும். இல்லாததை இருக்கிறதாய் அழைத்து கொண்டிருக்கிறேன் நான். அந்த இல்லாத இருக்கிறத அழைக்கிறதுல தான் பாருங்க வல்லமை. அதபடிதான், அதை வைத்துதான் இருக்கிறதை மாற்ற முடியும் என்று வேத வசனம் நமக்கு போதிக்கிறது. ஆனா நிறைய பேர் சொல்றாங்க அதெல்லாம் சும்மாங்க, எப்படி இல்லாதத இருக்கிறதா நாம் சொல்றது? ஏன் எப்பவுமே சொல்லிட்டு தான் இருக்கிறீங்க. ஒரு ஆளு காலங்கத்தால தன்னுடைய நாய்க்கு சாப்பாடு கொடுக்கறத பார்த்திருக்கீங்களா? அவர் வெளியே வர்றாரு, நாய் எங்கேயோ சுத்த போயிடுச்சது. அவர் எப்படி இந்த நாயை கூப்பிடுறாரு? வெளியே வந்துட்டு டாகி டாகி டாகின்னு கூப்பிட்டுட்டே இருக்கிறாரு. நீங்க அவர்கிட்ட போய் சொல்லுங்க, நீங்க தானே பிரதர் சொன்னீங்க இல்லாததை இருக்கிறதா கூப்பிடக்கூடாதுன்னு. இல்லாத நாயை கூப்பிட்டு நிக்கிறீங்களே, பைத்தியமா பிடிச்சிருக்கு உங்களுக்கு? என்ன பிரதர், இல்லாத இருக்கக்கூடாதுன்னு சொன்ன, இல்லாத இருக்கிறத அழைக்க கூடாதுன்னு சொன்னவர் இவர் தான். ஆனா நாயை கூப்பிடும்போது மட்டும் இல்லாத நாயை இருக்கிற மாதிரி அழைப்பார். ஏன்னு தெரியும், அவருக்கு எங்கேயோ இருக்குது, அது சத்தம் கேட்டது வரும்னு தெரியும். ஆகவே கூப்பிட்டு இருக்கிறாரு. நீங்க தானே சொன்னீங்க இல்லாதது இருக்கிறதா அழைக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறீங்க, ஏன் அப்படி அழைச்சிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, அப்ப சொல்லுவார், இல்ல இல்ல நாய் இங்க எங்கேயோ இருக்குது, எனக்கு தெரியும், என் கண்ணுக்கு தெரியல, அது என் கிட்ட இல்லை, இப்போ சாப்பாட்டை வச்சுட்டு ரெடியா இருக்கிறேன், கூப்பிட்டா அது வரும், எங்க இருந்தாலும் அது ஓடி வரும் என்று சொல்லுகிறார். இல்லையா? அனுதின வாழ்க்கையில நான் ஒவ்வொரு நாளும் இதை பண்ணிட்டு இருக்கிறோம். இல்லாத இருக்கிறதா தான் அழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, உங்க மகன் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா, உங்களுக்கு இன்னொரு மகன் இருக்குது, அது அங்க இல்ல. என்ன பண்றீங்க? இருக்கிறத நான் இருக்கிறதா தான் அழைப்பேன் பிரதர் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற மகனை, அவன் பேர் சாம்னு வச்சுக்கோ, சாம் சாம் சாம், அவங்க என்னப்பா பைத்தியமா பிடிச்சிருக்கு, நான் தான் இங்க இருக்கிறேனே, இருக்கிறத ஏன் சும்மா கூப்பிட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? அவ வேணும்பா, அப்ப அவளை கூப்பிடுங்க, அவ பேர் என்னவோ அதை சொல்லி கூப்பிடுங்க. அப்ப இல்லாததை நான் இருக்கிறதா அழைக்க மாட்டேன் நானு. அவ இல்லையே, இல்லாதவளை நான் எப்படி கூப்பிடுறேன்னு சொல்றீங்களா? இல்ல, தினந்தோறும் பண்றீங்க. இல்லாதவளை என்ன பண்றீங்க? எங்கேயோ இருக்கிறவளை பேர் சொல்லி கூப்பிடுங்க. அவன் என்ன பண்றா? ஓடி வருங்கள். தினந்தோறும் தன்னுடைய நம்முடைய சாதாரண ஜீவியத்தில் இதை பண்றோம் பாருங்க. ஆனா ஆவிக்குரிய ஜீவன் வரும்போது அப்படியே கண்ணு இருள் அடைஞ்சிருது. அப்படியே பிசாசானவன் வந்து கொண்டாந்து இந்த சத்தியத்தை பார்க்காதபடி பண்ணி விட்டுறான் பாருங்க. சரி, இந்த நாய் கதைக்கு வருவோம் திருப்பி. இந்த நாய்க்கு சாப்பாடு போட உட்கார்ந்து இருக்கிறவர் நாய்க்கு சாப்பாடு போட வந்தாரு. நாயை காணோம், பூனை இருக்குது. பூனை இருக்குதுன்னு உடனே பூனை பூனை வா 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 அப்படின்னு உடனே பக்கத்து விட்டு பூனை எல்லாம் எதிர் விட்டு பூனை எல்லா பூனையும் சேர்ந்து வந்துருது. பக்கத்து விட்டு வேற வந்து கேட்கறான், ஏன் எல்லா பூனையும் சேர்த்து வச்சிட்டு இருக்கிற, என்ன பண்ற போற? நாய்க்கு சாப்பாடு கொண்டு வந்து நாய் இல்ல, பூனை தான் இருந்தது, நான் இருக்கிறதா அழைக்கிறவன், இல்லாத இருக்கிறதெல்லாம் நான் அழைக்கிறது கிடையாது, அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் இந்த மாதிரி பிரசங்கியாருங்க சொல்றது, அது நான் இருக்கிறதுன்னு சொல்றவன். ஆகவே பூனை தான் இருக்குது, அதனால பூனைய. எவ்வளவு பைத்தியக்காரன் தானே பாருங்க. இது யாரும் இப்படி பண்றது கிடையாது. இன்னொரு உதாரணம் சொல்றேன். வீட்டுக்குள்ள போறோம், இந்த இல்லாத இருக்கிறதா அழைக்கிறது எல்லாம் கூடாது, இருக்கிறதா சொல்லணும் பிரதர். ஏன் இல்லாதது இருக்கிறதா எப்படி சொல்றதுன்னு சொல்ற ஆளுங்க பாருங்க. அவர் பின்னாலேயே போங்க வீட்டுக்கு. அவர் போன உடனே அவர் ரூம் உள்ள நுழைஞ்ச உடனே ஏர் கண்டிஷன் இருக்குதுன்னு வைங்க. ஏர் கண்டிஷனை பார்த்து அதுல காமிக்குது 35 டிகிரின்னு. 35 டிகிரினா ரொம்ப ஹாட்டுங்க. இப்ப உள்ள இருக்கிறது 25 டிகிரி இருக்கும். 35 டிகிரினா ரொம்ப சூடு. அவர் என்ன பண்றாரு, 35 டிகிரியை போய் மாத்தி கரெக்டா 25ன்னு வைக்கிறார். நீங்க சொல்லுங்க, ஏங்க பொய் சொல்ல வைக்கிறீங்களா? அதை இப்ப என்ன எத்தனை டிகிரி இருக்குது? 35 இருக்குது. அப்ப இருக்கிறத படி சொல்ல வைங்க. இல்லங்க, எனக்கு 25 டிகிரி வேணும், அதனாலதான் இதை 25ல வைக்கிறேன் நானு. இல்லையே, இப்ப 35 டிகிரி தானே இருக்குது, அப்புறம் ஏன் 25ல வைக்கிறீங்க? அது பொய் சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா? இல்லங்க, எனக்கு 25 வேணும், அதனாலதான் 25க்கு வைக்கிறேன்.
அவர் சொல்லுவாரு 25ல வச்சுட்டு கொஞ்ச நேரம் இரு தம்பி, அப்புறம் 25க்கு வந்துடும். இது அது 25ல செட் பண்ணாதானே 25க்கு வரும். அதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ இருக்கிறதா சொல்லிட்டு இருந்தா 35ல இருக்கிறது 35ல வச்சுட்டு இருந்தா வாழ்க்கை மாற போறது இல்ல. பிரச்சனையாவே பேசிக்கிட்டு இருந்தா, பிரச்சனையை திருப்பி சொல்லிட்டு இருந்தா, பிரச்சனையை சொல்லி அழுது கொண்டிருந்தால் அந்த பிரச்சனை கொஞ்சம் கூட மாற போறது இல்ல. நம்முடைய மனமும் நம்முடைய நாவும் ஒரு தெர்மோஸ்டாட்ட போல இருக்குது பாருங்க. தெர்மோஸ்டாட் தெர்மோமீட்டருக்கு வித்தியாசம் சொல்லியிருக்கேன். தெர்மோமீட்டர்னா பார்த்து மீட்டர் ரீடிங் சொல்றது 35 அப்படின்னு. தெர்மோஸ்டாட்னா என்ன வேணும்ன்றத வைக்கிறது. ஹலோ, உங்களுக்கு என்ன வேணும்? ஜெபம்ங்கிறது தெர்மோஸ்டாட் மாதிரி வேலை செய்யணும். உங்களுக்கு இருக்கிறத சொல்றது ஜெபம் அல்ல. உங்களுக்கு என்ன வேண்டுமோ 25 டிகிரி இருக்கணும்னா 25 டிகிரில செட் பண்ணணும். இந்த நாக்கை கொண்டு வந்து அதுல செட் பண்ண வேண்டும். இந்த கோல் செட்டர் என்ன தேவை என்கிறதை இந்த நாவின் மூலமாக நீங்கள் செட் பண்ண வேண்டும். ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி கொடுத்திருக்கிறார் கர்த்தர். நாவை கடன்னு செட் பண்ணா 25ல வச்சா கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் தானே குழு குழு குழுன்னு ஆயிடும் ரூம். எப்படி 25க்கு வந்தது? இல்லாததை இருக்கிறத போல அழைச்சிங்க, அதனால வந்தது. இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் அதை பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம. ஆனா நிறைய பேர் வீட்டுக்கு வர்றது 35ன்னு பார்த்துட்டு என்ன பண்றது பிரதர் 35ல இருக்குது, ஆன் பண்ணுவோம் எதுக்கும் அப்படின்னு ஆன் பண்ணி கொஞ்ச நேரம் வெயிட் பண்றது, ஒன்னும் மாறுறது இல்ல. ரொம்ப சூடா இருக்கு பிரதர், அந்த ஏர் கண்டிஷன் காரனை கூப்பிடுங்க. என்ன இவனுங்க ஏர் கண்டிஷன் பண்ணிருக்கானுங்க, என்ன வேலை செய்யுது? 35னா 35ல அவன் கூப்பிட்டோன்னா அவன் கேட்கறான், வெளியே என்ன டெம்பரேச்சர் என்ன இருக்கு? 35. உள்ள என்ன டெம்பரேச்சர் இருக்கு? 35. அதுல என்ன காமிக்குது? 35. அதனால்தான் 35 இருக்குது. இல்லங்க, ஏர் கண்டிஷன் ஆச்சு. இது ஏர் கண்டிஷன் பண்ண மாட்டேங்குதே. என்னத்த பெரிய ஏர் கண்டிஷன் 30,000 கொடுத்து வாங்கி வச்சிருக்கேன், ஒன்னும் மாற மாட்டேங்குதே. அது மாறாதுங்க. நீங்க 35 25 மாத்தினீங்கன்னா தான் அது மாறும். இல்ல நான் 35 தான் சொல்லுவேன். அது 35 டிகிரில இருக்குது, அப்ப 35ல தான் நான் வைப்பேன். மாறவே மாறாது. அநேகருடைய வாழ்க்கை மாறாதது காரணம் என்னன்னா, தங்களுடைய பிரச்சனையை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இருக்கிறதா சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதையே தான் பேசிட்டு இருக்கிறாங்க, பிரச்சனையை சொல்லி அழுதுட்டு இருக்கிறாங்க. ஆகவே அவளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படுகிறது இல்ல. இன்னையிலிருந்து நீங்க நித்தியம் வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாலும் அது அப்படியே தான் இருக்கும். 35ல செட் பண்ணா அப்புறம் எப்படி மாறாது? அது மாறவே மாறாது. இல்ல வெளியே என்னமா இருக்குதோ அப்படிதான் நான் செட் பண்ணுவேன், உண்மையை தான் நான் சொல்லுவேன். இருக்கிறது இது பொய். இது இல்லாத இருக்கிறது போல அழைக்கிறது கிடையாது. இது பொய் அல்ல. எனக்கு வியாதியா இருக்கும்போது அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன், குணமானேன் என்று நான் வாயை திறந்து சொல்லுகிறது பொய்யா? பொய் கிடையாது. அது இல்ல பிரதர், அது பொய் பிரதர். எப்படி வியாதியா இருக்கும்போது எப்படி அதை சொல்ல முடியும்? கேட்டுங்க, சொல்றேன். அவருடைய தழும்புகளால் நான் குணமான, அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப சுலபம். அன்னைக்கு அந்த அம்மா சொன்னாங்க, ரொம்ப நாள் இங்கிலீஷ் சர்வீஸ்ல சாட்சி சொன்னவங்க சொன்னாங்க, விசுவாசிக்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்குது, சொல்றது ரொம்ப ஈஸியா இருக்குது, நான் இங்க வந்து கத்துக்கிட்டேன்றாங்க. சொன்ன ஆரம்பிச்சிருது விசுவாசம் வேலை செய்ய. நான் விசுவாசிக்கிறத பற்றி இப்ப ஒரி பண்றது இல்ல, சொல்றதை பற்றி தான் நான் கவனம் செலுத்துகிறேன். சொல்றது ரொம்ப ஈஸியா இருக்குது. எப்படி பிரதர் சொல்றது? ஒண்ணு இல்ல, வாயை திறந்து அவருடைய தழும்புகளால் நான், எல்லாரும் சொல்லுங்க பாப்போம், அவருடைய தழும்புகளால் குணமானேன். ஐயோ உடம்பு ஒரே வலிங்க, சரி பரவாயில்ல, அப்படி இடுப்பு பிடிச்சிட்டே சொல்லுங்க, அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன். இது ரொம்ப கஷ்டமா இருக்கா? அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் சொல்றது அவ்வளவு கஷ்டம் கிடையாது, ஈஸி தான். வாயை திறந்து சொல்லும் போது அது வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. அப்ப சொல்லும் போது நான் பொய் சொல்றேன்னா? அதனாலதான் பாருங்க, இது விளங்காத கிறிஸ்தவர்கள்ட்ட போய் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. உங்க விசுவாச அறிக்கையெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க கூடாது. ஏன்னா அவனையே கன்வின்ஸ் பண்ண பாக்குறீங்க நீங்க, கிடையாது. நமக்கு தான் நம்ம சொல்லிக்கணும், அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன், அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன், நான் கடன் வாங்காமல் கடன் கொடுக்கிறவனாய் இருப்பேன், அவருடைய பூரண ஆசீர்வாதங்கள் என்னுடைய வாழ்க்கையில இருக்கும், ஐஸ்வர்யம் என்னுடைய வீட்டிலே தங்கும், என்னுடைய தேவைகள் எல்லாம் அவர் தன்னுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குகிறார். இத பேசுறது பொய் கிடையாது, இது உண்மை. இதுல நாம செட் பண்ணும்போது பாருங்க சரியா வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. இந்த கோல் செட்டர், இந்த நாவும் மனமும் கோல் செட்டர் மாதிரி இருக்கு பாருங்க, அதை சரியா செட் பண்ணலன்னா எங்க போகணுமோ அது போய் சேர முடியாது. மனமும் இந்த நாமும் ஒரு ஸ்டியரிங் வீல் மாதிரி இருக்கு பாருங்க, இதை என்னமோ நினைச்சு இப்படி திருப்பிட்டீங்கன்னா அப்படியே தான் போயிட்டு இருக்க வேண்டியதுதான்.
அதனாலதான் எதையோ ஒண்ணு பேசக்கூடாது. ஏனென்றால் எந்த பக்கம் திருப்புறீங்களோ அந்த பக்கம் தான் அது போய்கிட்டு இருக்கும். இந்த பக்கம் திருப்பிட்டு அப்புறம் இந்த பக்கம் போனுங்க, ஆனா இப்படி திருப்பிட்டு என்ன பண்றது பிரதர் கூடாது. எங்க போகணுமோ அதுக்கு நேரா திருப்ப வேண்டும். கரெக்டா ரோட் மேப் வச்சுக்கிட்டு அதுக்கு நேராக திருப்ப வேணும். செழிப்புக்கு நேராக திருப்ப வேணும், சுகத்துக்கு நேராக திருப்ப வேணும், விடுதலைக்கு நேராக திருப்ப வேணும், சந்தோஷ சமாதானத்துக்கு நேராக திருப்ப வேண்டும். எங்க போக போகிறது ஸ்டேரிங் வீல் உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. நேராக திருப்ப வேண்டும், சரியான திசையில் அதை திருப்ப வேணும். திருப்புறதுக்கு தான் நாவு. அதனாலதான் சொல்றேன், நாவு ரொம்ப முக்கியம். ஜெபத்துல எந்நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுடைய வாழ்க்கையை ஒரு திசையில திருப்பி கொண்டு இருக்கிறீர்கள். இருக்கீங்களா? பாருங்க, அநேகர் எனக்கு ஆச்சரியமா இருக்குது. நம்ம ரொம்ப ரிலிஜியஸ் ஆயிடுறோம் பாருங்க. 15-20 வருஷமா அப்படியே தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், ஒண்ணுமே நடக்கல. இருந்தாலும் அப்படியே மாத்திக்கிறது இல்ல. அது யாராவது கொஞ்சம் மாத்தி பிரசங்கம் பண்ணா, இவர் என்ன எங்க இருந்து வந்தாரு, இவரு புதுசா என்னமோ சொல்லிட்டு இருக்க. நான் 20 வருஷமா இப்படித்தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். நான் சொல்றேன், இங்க இருந்து விழுப்புரம் போனா 3 மணி நேரத்துல போய் சேரணும் கரெக்டா, கார்ல இல்லையா? கொஞ்சம் வேகமா ஓட்டினா 2.5 மணி நேரத்துல போயிருக்கலாம். 3 மணி நேரத்துல போய் சேரணும், தாராளமா போலாம். ஆனால் இங்க இருந்து கிளம்புறோம், 3 மணி நேரத்துல இன்னும் விழுப்புரம் வரல. கொஞ்சம் சந்தேகமாவது வர வேணாமா? எங்கதான் போயிட்டு இருக்கிறோம் நம்ம? இந்த மாதிரி ஆட்களை புரிந்து கொள்ள மாட்டேன், முடியறது இல்ல பாருங்க. 3 மணி நேரம் ஓட்டு போறாங்க, 4 மணி நேரம் ஓட்டு போறாங்க, 5 மணி நேரம் ஓட்டு போறாங்க, விழுப்புரமே வரல. இருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரதர், போயிட்டே இருக்கிறோம் பிரதர். யாராவது வந்து ஏன் இது இந்த பக்கம் இல்ல விழுப்புரம் அந்த பக்கம் போனா, இவன் என்ன புதுசா சொல்றான் இவன் அப்படின்னு சொல்லி அந்த பக்கமே போயிட்டு இருந்தா, அதை போல ஒரு மடத்தனம் உலகத்திலேயே கிடையாது. அருமையானவர்களே, 15-20 வருஷமா இப்படியே ஜெபம் பண்ணி கெஞ்சி மன்றாடி அழுது கூப்பாடு போட்டு, இந்த அழுகையை பார்த்து கர்த்தர் கொடுப்பாரு, கண்ணீரை பார்த்து செய்வாரு, நான் புரண்டா செய்வாரு, குதிச்சா செய்வாரு, நான் கெஞ்சினா செய்வாரு, அப்படி செய்வாரு இப்படி செய்வாருன்னு சொல்லி இதெல்லாம் நம்பி 20 வருஷமா வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது, எந்த மாறுதலும் கிடையாது. கொஞ்சம் நின்று யோசிக்க வேணும். நான் சரியான திசையில தான் போயிட்டு இருக்கேன்னா, இவ்வளவு நாள் பயணம் பண்ணிட்டு இருக்கிறேனே, இவ்வளவு ஜெபம் பண்ணனே, இவ்வளவு உபவாசம் பண்ணனே, இவ்வளவு பண்ணி இருக்கிறனே, ஒண்ணுமே மாறவில்லையே. நீங்க வருஷத்துல 365 நாள் உபவாசம் போட்டு உங்க பிரச்சனையே பேசிட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனை தான் இருக்குமே ஒழிய பதில் உண்டாகவே உண்டாகாது. சிலர் நினைக்கிறாங்க உபவாசம் போட்டோம்னா மாறிடும் பிரதர். எல்லாம் உபவாசம் ஒண்ணுத்தையும் மாத்துது, உங்க வார்த்தை தான் மாத்துது. இருக்கீங்களா? உபவாசம் உங்களை மாத்துது. ஹலோ, உபவாசம் உங்களை மாத்துதுங்க. நீங்க மாறிட்டீங்கன்னா பிரச்சனை மாறும். உபவாசம் உங்க சூழ்நிலையை ஒண்ணு மாத்த போறது இல்ல. உபவாசம் என்கிறது உங்களை மாத்துது. உங்களுக்கு ஒரு அறிவை உண்டாக்கணும். அது சரியான உபவாசம் இருந்தா அதை உண்டாக்கும். ஆனா கர்த்தருடைய கையை முடிக்க அப்படி பண்ணிடலாம் கர்த்தர்கிட்ட ஸ்ட்ரைக் பண்ற மாதிரி போய் நின்று அவர்கிட்ட ஸ்ட்ரைக் பண்ணி உண்ணாவிரதம் இருந்து சாதிச்சிடலாம் நினைச்சீங்கன்னா அந்த உபவாசம் வந்து உங்களையும் மாத்த போறது இல்லை, உங்க பிரச்சனையும் மாத்த போறது இல்லை. நிறைய உபவாசம்ல இந்த உண்ணாவிரதம் ஸ்ட்ரைக்கு தான். அதெல்லாம் இப்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சீட்டை கிழிச்சிடுறாங்க. இதெல்லாம் ஒரு பாடம் பாருங்க, ஆவிக்குரிய பாடமாவும் இருக்குது. அதெல்லாம் பண்ணக்கூடாது. கர்த்தர் சொல்றாரு, பார்த்து கத்துக்க. இங்கேயே எப்படின்னா நான் எப்படின்னு இருக்கீங்களா? இந்த ஸ்ட்ரைக் எல்லாம் இங்க வச்சுக்காத. கரெக்டா என்னிடத்துல என் சட்டப்படி வரணும், கரெக்டா வரணும். இருக்கீங்களா? ஒரு உதாரணம் சொல்றேன். சுதேஷ் வாங்க இங்க. எதுக்கு வந்தீங்க? கூப்பிட்டீங்க வந்தீங்கன்ற. இவ்வளவு நேரம் அங்க உட்கார்ந்துட்டு இருந்தீங்க, வரவே இல்லை. இப்ப மட்டும் வந்திருக்கீங்க. கூப்பிட்டதுனால வந்தீங்களா? சரி. அப்ப அங்க உட்கார்ந்து இருக்க போதெல்லாம் கூப்பிட்டா வர ஆயத்தம்ன்ற நிலையில தான் உட்கார்ந்துட்டு இருந்தீங்க. கூப்பிட்டா வர்றதுக்கு ரெடியா தான் உட்கார்ந்து இருந்தீங்க இல்லையா? ரெடி தான், கூப்பிட்டா வர்றது. ஏன் வரலன்னா நான் கூப்பிடல, அதனால வரல இல்லையா? நான் சொல்றேன், அதனாலதான் வாழ்க்கையில எதுவும் நடக்கல அநேகருக்கு. ஏன்னா அவங்க கூப்பிடல. கூப்பிட்டாதான் வரும் சுகம், கூப்பிட்டாதான் வரும் ஆசீர்வாதம், கூப்பிட்டாதான் வரும். இருக்குது, அது காத்துக்கிட்டு இருக்குது. கர்த்தர் சொல்றாரு, எல்லாத்தையும் வாக்கு தத்தத்துல வச்சுட்டேன், அது ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்குது. எப்ப நீ வாயை திறந்து நீ வான்னு கூப்பிட்டா அது வரப்போகுது. நான் இல்லாதவர்களை இருக்கிறது போல அழைக்க மாட்டேன், இருக்கிறத அழைக்கிறவன் அப்படியே வச்சுக்க. இருக்கிறதே நீ 25 வருஷமா வச்சுக்கிட்டு இப்படியே வாழ்ந்துட்டு போக வேண்டியதுதான்.
என்ன இருக்குது கர்த்தருடைய வார்த்தையில? அதை அழைக்கும் போது, இல்லாதவளை இருக்கிறவளை அழைக்கும் போது அது காத்துட்டு இருக்கு. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுவதற்கு அதுக்குள்ளே ஒரு சக்தி இருக்குது. அது வெயிட் பண்ணிட்டு இருக்குது. அது நம்முடைய வார்த்தைக்காக, நம்முடைய வாயில நுழைய வார்த்தை காத்து கொண்டிருக்கிறது. அந்த வார்த்தைக்கு சத்தம் நம்முடைய தொண்டையிலிருந்து உண்டாக வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறது. இருக்கீங்களா? அப்ப கர்த்தர் நமக்காக காத்துட்டு இருக்கிறாரு. வார்த்தையில பதில வைத்து விட்டார். வார்த்தை பதில்களால் நிறைந்திருக்கிறது. இந்த வார்த்தை என்னைக்கு நம்ம அதை எடுத்து உள்ளத்துல வைக்க போறோம், என்னைக்கு அதை எடுத்து வாயில வைக்க போறோம் காத்துட்டு இருக்குது. நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? என்னங்க ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குதுங்க, ஒரு பதிலும் கிடைக்க மாட்டேங்குதுங்க. அந்த பதில் சொல்லுது, நான் எப்பவுமே கர்த்தர் வாக்கு தத்தத்துல எல்லாத்தையும் வச்சுட்டா நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். எப்ப நீ அதை எடுத்து உள்ளத்துல வச்சு வாயில பேசுறியோ அன்னைக்குதான் உனக்கு உண்டாக போகிறேன். இருக்கீங்களா? நீங்க கூப்பிட்டதுனால வருகிறது. இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைக்கிற தேவன் என்று ஆபிரகாம் கற்றுக்கொண்டான். கடவுள் எப்படி வேலை செய்யறான்னு கத்துக்கிட்டான். அதான் சொல்லி இருக்கு, கடவுள் அப்படி பண்றவர் மட்டும் இல்ல, ஆபிரகாமும் அப்படியே பண்ண ஆரம்பிச்சிட்டான். எந்த வயசுல பண்றான்? கிட்டத்தட்ட 100 நெருங்குது. எல்லாரும் சொல்றாங்க பேசாம இருப்பா நீ, இப்ப போய் குழந்தைகளை தான் பேசிட்டு இருக்கிற, ஜாதிகளுக்கு தகப்பன் இப்ப சொல்லிட்டு வெக்கமா இல்ல உனக்கு? ஜாதிகளுக்கு தகப்பன் வாயை திறந்து பேசாத, இவ்வளவு நாள் நடக்கல, இனிமே நடக்க போதா? சொல்றான், இல்ல இல்ல, இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைக்கிற தேவன் அவரை போல என்ன உருவாக்கி இருக்கிறாரு, என்ன அவரை போல வச்சிருக்கிறாரு. இருள் இருக்கும்போது வெளிச்சம் உண்டாக்குறதுன்னு சொன்னாரு. அன்னைக்கு எல்லாம் சிரிச்சிருப்பாங்க, ஆனா வெளிச்சம் உண்டாயிற்று இல்லையா? அப்ப எனக்கு பிள்ளை இல்லாத இருக்கிற நேரத்தில் நான் ஜாதிகளுக்கு தகப்பன் என்று என்னை நான் அழைக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நான் ஜாதிகளுக்கு தகப்பன் என்று என்னை நான் அழைக்கிறேன். பிள்ளை இல்லாதவன் என்று நான் அழைக்க மறுக்கிறேன். இருக்கிறத பேச மறுக்கிறேன். என்னுடைய பிரச்சனையை பேச மறுக்கிறேன். நான் வாரிசு இல்லாதவன் என்கிறத பேச மறுக்கிறேன். அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் என்பதை நான் பேசுகிறேன். அப்ப நீங்க என்ன பேச வேண்டும்? வறுமையில் இருக்கும்போது, இல்லாமையில் இருக்கும்போது, குறைச்சல் இருக்கும்போது என்னத்தை பேச வேணும்? நிறைவை பேச வேண்டும். தேவனுடைய ஐஸ்வர்யங்கள் எல்லாம் எனக்கு சொந்தம். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர் அவர். அவர் எனக்குள் வாசம் பண்ணுகிறார். அவர் எனக்கு ஞானமாய் இருக்கிறார். அவர் எனக்கு நீதியாய் இருக்கிறார். அவர் எனக்கு மீட்பாய் இருக்கிறார். என்னுடைய பரிசுத்தமாய் இருக்கிறார். எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறார். எனக்கு குறைவே இல்லை, எனக்கு நிறைவுதான் இருக்கிறது என்று சொல்லி நிறைவை நாம் பேச வேண்டும். நீங்கள் தேவனை போல உண்டாக்கப்பட்டிருக்கிறவர்களா இருக்கிறபடினால அதை கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் தான் அப்படி செய்யறார் என்றல்ல, தேவன் அப்படி இயங்குகிறார். கர்த்தர் சொன்னார், என்ன போலவே நீயும் செய். அதனால்தான் ஆபிரகாம் இல்லாதவளை இருக்கிறவளை போல இருக்கிற அழைக்கிறவர் தேவன் என்று கண்டு இவனும் அப்படி அழைக்க ஆரம்பித்தான். தன்னை ஜாதிகளுக்கு தகப்பன் என்று அழைக்க ஆரம்பித்தான். தன்னுடைய மனைவியை ஜாதிகளுக்கு தாய் என்று சொல்லி அழைக்க ஆரம்பித்தான். எந்த பிள்ளையும் இல்லாதவர்கள் ஜாதிகளுக்கு தகப்பன் ஆனார்களா இல்லையா? இருக்கீங்களா? தகப்பன் ஆனார்களா இல்லையா? அப்ப நாளைக்கு என்ன ஆக வேண்டும், உங்களுக்கு என்ன நடக்க வேண்டும் என்று உங்கள் வாழ்க்கையில நீங்கள் விரும்புகிறீர்களோ அதைத்தான் என்ன பண்ண வேண்டும்? அழைத்து கொண்டிருக்க வேண்டும். அதைத்தான் பேசி கொண்டிருக்க வேண்டும். அதைத்தான் உங்களுடைய வாழ்க்கையில உறுதிப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். ஒழிய என்ன நடந்து கொண்டிருக்கிறது, பேசி கொண்டிருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. இல்லாதவர்களை இருக்கிறவர்கள் போல தினந்தோறும் அழைத்து கொண்டிருக்கணும். அதுதான் ஜெபம். அப்ப ஜெபத்துல போன உடனே ஒரு பெரிய கவனம் இருக்க வேண்டும். எதையாவது ஒன்று வாயை திறந்து என்னத்தையாவது ஒன்று புலம்பிட்டு இருக்க கூடாது. சிலரும் ஜெபம் கதை சொல்ற மாதிரி, ஆண்டவரே இன்றைக்கு நான் அங்க போனேன், இங்க வந்தேன், உங்களுக்கு தெரியும் நான் இப்படி செய்தேன், உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே இது இப்படி நடந்துட்டு இருக்குது. ஏன்யா உங்க கதையெல்லாம் கேட்கறதுக்கு, கதையெல்லாம் சொல்றதுக்கு முன்னாலேயே ஆண்டவருக்கு எல்லாரும் தெரியும். எங்க போனீங்க, எங்க வந்தீங்க, என்ன நடந்தது எல்லாம் தெரியும். என்ன நடக்கணும் அதை சொல்ல வேண்டும். என்ன நடக்க விரும்புகிறீர்கள்? ஜெபத்திலே நீங்கள் எவைகளை விரும்பி கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். ஜெபம் என்று சொன்னால் நீங்கள் விரும்புகிறது என்ன விருப்பம், உங்களுக்கு என்ன நடக்க வேண்டும் அதை விரும்பி கேட்டுக்கொள்கிறவைகளை ஜெபியுங்கள். விரும்பாதவைகளை பேசாதீர்கள். உங்கள் பிரச்சனைகளை பேசாதீர்கள். ஆண்டவரே என் மனைவியை பாரு, ஆண்டவரே எவ்வளோ பெரிய பிரச்சனை, இந்த பிரச்சனையின் மத்தியில் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் ஆண்டவரே. அப்புறம் அடுத்த நாள் எந்திரிச்சு திருப்பி அதே தான் ஜெபம் பண்றது. ஆண்டவரே இந்த மனைவி ஒரு பெரிய பாரத்மாய் கல்ல போல எனக்கு கொடுத்திருக்கிறீர், மாம்சத்துல ஒரு முள் என்று எழுதி இருக்கிறதே, தப்பு தப்பா வசனம் தெடுகிறது, இந்த முள்ள போல இருக்கிறாள் ஆண்டவரே, என்னைக்கு நீர் இந்த முள்ள அகற்ற போறீங்களோ ஏதோ உன்னுடைய சித்தம் நீர் கொடுத்திருக்கிறீர், அதனால இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்குது. இந்த மாம்சத்துல முள் எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்க போகுது.
இந்த முள் செடியில ரோஜா பூ வளரணும்னா அப்புறம் ரோஜா பூவை பேசணும். முள்ளுன்னு பேசிட்டு இருந்தா நடக்க போறது. என்ன பிரச்சனைங்கிறது பேசுறதுனால பிரச்சனை தான் உண்டாக போறது ஒழிய பதில் உண்டாக போறது இல்லை. என்ன பதிலோ அதை பேசுறது மூலமா பதில் உண்டாக போகிறது. இவ்வளவுதான் ஜெபம். அப்ப ஜெபத்துல வார்த்தைகள் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். உட்கார்ந்த உடனே வாயில என்ன நிரம்ப வேண்டும்? தேவனுடைய வார்த்தை தான் நிரம்ப வேண்டும். வார்த்தை தான் உள்ளத்தை நிரப்ப வேண்டும். ஜெபத்துல எதையோ ஒண்ணு வாயை திறந்து பேசுறது இல்ல. எல்லா கிறிஸ்தவர்களையும் பார்த்து ஜெபம் பண்ண கத்துக்காதீங்க. வேத வசனத்தை பார்த்து ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். என்ன நிரப்பணும் வாயில? தேவனுடைய வாக்கு தத்தங்கள். வாக்கு தத்தத்தில் எனக்கு தேவையான ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான அனைத்து காரியங்களும் அங்க வச்சுட்டாரு. ஆகவே நான் ஜெபத்துல உட்கார்ந்த உடனே வேத வசனத்தை தான் எடுத்து நான் என்னுடைய வாயில வைத்து ஒரு குறிக்கோளோடு என்ன நடக்க வேண்டும் என்கிறத நான் பேசிக் கொண்டிருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. எழுந்து நிற்போம். எல்லாரும் ஜெபத்தை மாற்றி கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பழைய ஜெபம் எல்லாம் மாறி அநேகருக்கு இப்ப புதிய ஜெபம் ஆரம்பிச்சிருக்கிறது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம் இதை கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணுவோம். என்ன ஜெபம் என்று நாம் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணுவோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி எல்லாரும் நம்ம ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே உம்மண்டையில வருகிறேன். என்னுடைய ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் உடைய விலையேற பெற்ற வாக்கு தத்தத்தின் வடிவிலே நீர் வைத்திருக்கிறீர். உடைய வாக்கு தத்தத்திலே ரட்சிப்பு உண்டு, சுகம் உண்டு, விடுதலை உண்டு, பதில் உண்டு, ஐஸ்வர்யம் உண்டு, சகல நன்மைகளும் உண்டு, சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு, குடும்ப நல்வாழ்வு இருக்கிறது. எல்லா நன்மைகளும் உம்முடைய வார்த்தையிலே இருக்கிறது. உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். உம்முடைய வார்த்தையின்படியே உம்முடைய தழும்புகளால் நான் குணமானேன். என்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தவர், என்னுடைய நோய்களை எல்லாம் குணமாக்குகிறீர். அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை அப்பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை விலக்குவீர் என்று எனக்கு சொல்லுகிறதே. இயேசுவின் நாமத்திலே வியாதி விலகி போகட்டும். ஆயுசு நாட்கள் பூரணப்படுத்தப்படட்டும். என்னுடைய வீட்டிலே கற்பம் கலைவதில்லை, மலடு இருப்பதில்லை. இயேசுவின் நாமத்தினாலே மலடு காணப்படுவதில்லை. ஆசீர்வாதம் என்னுடைய வீட்டிலே இருக்கும். பிள்ளை பேரு உண்டாகும். கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டிருக்கிறீரே. அந்த ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையிலே பண பெருக்கத்தை உண்டாக்கும். என் கையின் கிரியைகள் எல்லாம் ஆசீர்வாதமாயிருக்கும். களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும். நான் கீழாயிராமல் மேலாயிருப்பேன் என்று எழுதியிருக்கிறது. நான் வாளாயிராமல் தலையாயிருப்பேன். உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு நீர் செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். இதுதான் ஜெபம். அதுக்குதான் பிராக்டிஸ் செஷன் மாதிரி கொடுத்தது. இதுதான் ஜெபம். இன்னும் நிறைய வசனங்கள் எடுங்க. போய் அதை தேர்ந்து பொறுக்கி எடுக்கணும். அதை போய் தப்பு தப்பான வசனத்தை பொறுக்கி எடுக்கக்கூடாது. சிலர் சொல்றாங்க, வெறும் நல்ல நல்ல வசனமா எடுத்து மட்டும் சொல்றீங்க, இன்னும் எத்தனை வசனம் இருக்குது பிரதர்? நான் தான் சொல்றேன், நீங்க எடுத்துக்கிட்டீங்களா? அதெல்லாம் நான் நல்ல நல்ல வசனத்தை மட்டும்தான் எடுக்கிறேன். ஏனென்றால் வசனத்தை எடுத்தால் எனக்கு வாழ்வளிக்கணும். அந்த விதத்துல தான் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ உங்களுக்கு வாழ்வளிக்கிற வசனங்களை எடுங்கள். சில காரியங்கள்லாம் நமக்கு படிப்பினையே எழுதப்பட்டிருக்குது, அதெல்லாம் எடுத்துக்காதீங்க. அவன் இப்படி சொன்னான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், நானும் அதை எடுத்து என் வாயில வச்சுக்கிறேன். நிர்வாணியா வந்தேன், நிர்வாணியை திரும்புகிறேன்.
அநேகர் எதை தூக்கி கட்டி பிடிச்சுக்கிறது. அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அது தப்பா பேசின வசனங்கள், அது நமக்கு ஏன் எழுதி வச்சிருக்குன்னா இப்படி நீ பேசாதன்றதுக்காக எழுதி வச்சிருக்கிறது. அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு எதை பேசணுமோ அந்த வசனத்தை மட்டும் எடுத்து வாயில வைக்க வேண்டும். இருக்கீங்களா? ஜபத்தில் ரொம்ப முக்கியம் அது. எல்லாரும் கரங்களை ஊத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். பிதாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தரா இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. எங்கள் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் ஏற்ற எல்லாவற்றையும் நீர் வைத்திருக்கிறீர். இந்த வார்த்தையின் வடிவில் வைத்து விட்டீர். ஆகவேதான் அந்த வார்த்தை எங்களுக்கு மிக முக்கியமாக இருக்கிறது. இந்த வார்த்தை எங்கள் வாயிலும் எங்கள் இருதயத்திலும் இருக்கிற வார்த்தை. இந்த வார்த்தை மேன்மையாய் நாங்கள் எண்ணுகிறோம். ஏனென்றால் பரலோகம் அந்த வார்த்தையை மேன்மையாய் எண்ணுகிறது. ஜெபம் வேறொன்றும் இல்லை, அந்த வார்த்தை உம்மிடத்தில் திரும்ப அனுப்புவது, அதான் ஜெபம். கர்த்தாவே, ஆகவே உங்களுடைய வார்த்தையை எங்கள் வாயில வைக்கிறோம், எங்கள் உள்ளத்தில் வைக்கிறோம், அதை பேசுகிறோம். இந்த வார்த்தையின்படியே ஒவ்வொருவருக்கும் ஆக கடவுது. இந்த வார்த்தையின் வாக்கு திட்டங்கள் எல்லாம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பலிக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே விடுதலையும் சுகமும் சமாதானமும் கிருபையும் இயேசுவின் நாமத்தில் உண்டாயிருக்கட்டும். சகல நன்மைகளும் இயேசுவின் நாமத்தில் உண்டாயிருக்கட்டும். சகல ஆசீர்வாதங்களும் உண்டாயிருக்கட்டும். ஒவ்வொரு உள்ளத்தையும் மன மகிழ்ச்சியினால் இன்றைக்கு நிரப்பும் கர்த்தாவே. உள்ளங்களும் துதிக்கட்டும். உமக்கே கனம் மகிமை துதி யாவற்றையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென். இந்த பாட்டு பிறகு நாம் கலைச்சல் எல்லாரும் ஒரு முறை பாடுவோம். பிறகு நாம் இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா. சரீர வியாதிகளை